அழைச்சுக்கிட்டு போங்க என் செல்ல ராசா, அனாதையா விட்டுப்பட்டு போறிய ராசா, அழைச்சுக்கிட்டு போங்க என் செல்ல ராசா. அவசரன்னு வெளிய போன நீதா ராசா, அவசரன்னு வெளிய போன நீதா ராசா, பிணமாக வீட்டுக்குள்ளே வாரிய ராசா, அனாதையா விட்டுப்புட்டு போறிய ராசா, அழைச்சுக்கிட்டு போங்க மயங்க வச்சு தந்த சில்லற சாராய கடையில தான் போனது ராசா, கட்சிக்கார மயங்க வச்சு தந்த சில்லற சாராய கடையில தான் போனது ராசா, தினந்தோறும் குடிச்சு குடிச்சு இயற்கையில் அடங்கியுள்ள அனைத்து உயிரினங்களும் இறையே உண்மையே நம்பியுள்ளன. நம்பிக்கை என்ற கடலில் பயணம் செய்ய உன் துணையின்றி எம்மால் இயலாது. எல்லா சூழ்நிலைகளிலும் எம்மை வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையுடன் ஆண்டவரே உம்மை வாழ்த்தி பாட இதோ வருகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனை வாழ்த்தி வணங்குவோம். நம்பியுள்ளே அவர் துணையை தினம் நாடுகிறே, ஆண்டவரை நான் நம்பியுள்ளே அவர் துணையை தினம் நாடுகிறே, ஆண்டவர் தாமே என் வலிமை, ஆண்டவர் தாமே என் வலிமை, அவரே எனது அருள் துணையார். ஆளும் தேவனின் புகழை பாடிடுவேன், நாடு பொழுதென வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். உயிரும் உடலும் தளர்ந்திட்ட போதும் உமது பேரன்பில் உளம் மகிழ்வேன். உயிரும் உடலும் தளர்ந்திட்ட போதும் உமது பேரன்பில் உளம் மகிழ்வேன். எனது துன்பம் அறிந்திருக்கின்றீர், எனது துன்பம் அறிந்திருக்கின்றீர், எதிரின் கையின்று என்னை காப்பீர். ஆதியந்தமா ஆளும் தேவனின் வாழும் பொருளை நான் வாழுவேன். ஆதியந்தமாய் ஆளும் தேவனின் புகழினை பாடிடுவேன், நாடு பொழுதென வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். என் குரல் கேட்பீர், அரவணைத்தீர், என் குரல் கேட்பீர், அரவணைத்தீர், ஏழையின் விழிநீர் துடைத்து விட்டீர். ஆதியந்தமா ஆளும் தேவனின் வாழும் பொருளினை நான் வாழுவேன். ஆதியந்தமாய் ஆளும் தேவனின் புகழினை பாடிடுவேன், நாடு பொழுதென வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பி
அடுத்து வரவேற்பு. வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பது தமிழர் பண்பாடு. அந்த வகையில் நாமும் இந்த சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கின்றவர்களை வரவேற்று தமிழர் பண்பாடு தலை சிறந்த பண்பாடுதான் என்பதை தம் வரவேற்பின் மூலம் மெய்ப்பிக்க வருகிறார் நண்பர் மரியஜரால். அடுத்ததாக குமரி மாவட்டத்தை கண்ணியமுடன் கண்காணித்து அமைதி பூங்காவாக மகளிர் வன்கொடுமைக்கு எதிரான எந்த குற்றமும் நிகழாவண்ணம் தனிப்பிரிவை உருவாக்கி கண்காணித்து வரும் சிறப்பு விருந்தினர் காவல்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு மணிவண்ணன் IPS அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நாம் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையில் சமரசம் செய்து வைக்கும் தனிச்சிறப்பு மிக்க சிறப்பு விருந்தினர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உயர் திரு பாஸ்கரன் MA அவர்கள் வருகின்றுள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக கடுமையான பாடங்களையும் எளிமையாக்கி புரிய வைத்த கருத்தாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக இப்படி ஒரு பயிற்சியை உருவாக்கி எங்கள் வாழ்வுக்கு புது பொலிவு தந்த அருட்திரு பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களை எங்கள் ஆர்வப்படுத்த திரும்பம் தருவாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக ஆற்றுப்படுத்தல் பயிற்சி நடத்துவதற்கான பொறுப்பை ஏற்று செயல்படுத்திய மதநோய் நலப்பணியின் உறுப்பினர்கள் அருட்திரு அல்காந்த, அருட்திரு மார்டின், அருட்திரு ஐசக், அருட்திரு என் மார்டின், அச்சகோதரிகள் பெல்சியா ஆகியோரை வருக வர என வரவேற்கிறேன். அடுத்ததாக அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நண்பர்கள் மற்றும் வருகை தந்திருக்கும் பயிர் வரவேற்கிறேன். வரவேற்பு நடனம் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து அவரது அருளை வேண்டி அவர் புகழ் பாடி அனைவரையும் வரவேற்று ஆனந்தமாய் ஆடி பாடி மகிழ்விக்க வருகின்றனர் எம் வரவேற்பு நடன குழுவினர்.
நாங்கள் 20 வாரங்களாக கற்ற வித்தையின் சுருக்கத்தை நண்பர் தேவதாஸ் அவர்கள் தயாரித்துள்ளார்கள். அவரும் சகோதரி சீலாவும் இம்மாமன்றத்தில் கருத்து சுருக்கத்தை எடுத்து வைக்க வருகிறார்கள். பயிற்சி வகுப்புகளின் சுருக்கம். ஆற்றுப்படுத்துதல் கருத்தாளர் சான்றிதழ் பயிற்சியினை துவக்கி வைத்த மேதகு ஆயர் அவர்கள் ஆற்றுப்படுத்துதல் பயிற்சி பெறுகிறவர்கள் சரியான மதிப்பீடுகளின்படி செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசை வழங்க பயிற்சியாளர்கள் தங்களை அறிமுகம் செய்து பயிற்சிக்கு வந்ததின் நோக்கங்களை பகிர்ந்து கொண்டனர். வகுப்பு 1 பயிற்சி துவக்கமும் அனுபவ பயிர்வும். ஃபாதர் நெல்சன். ஆற்றுப்படுத்துதல் வெறும் படிப்பல்ல, அக்கறையோடு வழிநடத்தும் செயல்கலை. ஆற்றுப்படுத்தினர் கரிசனை கொள்பவராகவும் தெளிவு பெற உதவுவராகவும் இருக்க வேண்டுமென கற்பித்ததுடன் ஆற்றுப்படுத்துதலில் ஆற்றுப்படுத்தினர் தவிர்க்க வேண்டிய 50க்கும் மேற்பட்ட வாக்கியங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். வகுப்பு 2 பயிற்சி விதிமுறைகளும் சம்மதமும். ஃபாதர் நெல்சன். 20 வாரங்கள் நடக்கவிருக்கும் 100 மணி நேர பயிற்சியிலே வகுப்புகளும் செயல்திறன் பயிற்சிகளும் எப்படி இருக்கும் என விளக்கினார். பயிற்சிக்கான சம்மத படிவத்தில் அனைவரிடமும் கையொப்பம் பெறப்பட்டது. பயிற்சிக்கான தலைப்புகளும் பயிற்சி அளிப்பவர்களின் பெயர்களும் தொகுத்து தரப்பட்டது. 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். வகுப்பு 3 எது ஆற்றுப்படுத்துதல். ஃபாதர் நெல்சன். ஆற்றுப்படுத்துதல் என்பது பிரச்சனையோடு வருபவரை மதித்து உரையாடல் வழியாக பிரச்சனைகளை இனம் கண்டு அலசி ஆராய்ந்து
அவரது வாழ்க்கையில் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தூண்டும் இரு வழி தொடர்பு. ஆனால் அறிவுரை கூறுதல், ஆலோசனை கூறுதல், வழிகாட்டுதல், பயிற்சி அளித்தல், உதவி கொடுத்தல் போன்றவை இதற்கு அப்பாற்பட்டவை. ஆற்றுப்படுத்துதலில் குடும்ப ஆற்றுப்படுத்துதல், படிப்பு ஆற்றுப்படுத்துதல், வேலை ஆற்றுப்படுத்துதல், மனநல ஆற்றுப்படுத்துதல், மது நோய் ஆற்றுப்படுத்துதல், மாணவர் ஆற்றுப்படுத்துதல் என பல வகை உண்டு என கற்பித்தார்கள். வகுப்பு 4 யார் ஆற்றுப்படுத்துகிறார்? ஃபாதர் ஜெயபதி. ஆற்றுப்படுத்துதலில் பயனாளிதான் மையம். முன் தீர்மானமின்றி அவரை மதித்து மனம் திறந்து பேசவிட்டு பொறுமையோடு ஒவ்வொரு வார்த்தையையும் அதன் துணியையும் பொருளையும் கவனித்து இடைச்செருகளின்றி உள் உலகிற்குள் பயணித்து அவரது தளத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்சி அளித்தார்கள். வகுப்பு 5 யார் ஆற்று பெறுநர்? ஃபாதர் ஜெயபதி. பயனாளி எந்த நிலையில் வந்தாலும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர். சிந்தனை, உணர்வு, செயல் ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. சிந்தனையை தெளிவுபடுத்தி உணர்வை நெறிப்படுத்துவதன் மூலம் உன்னத செயல்நிலையை அடையலாம். இது ஒரு கூட்டு முயற்சி. ஆயினும் முடிவெடுத்து செயல்படுவதும் செயல்படுத்துவதும் ஆற்று பெறுநரின் கடமை என விளக்கினார்கள். வகுப்பு 6 ஆளுமை வளர்ச்சி. ஃபாதர் வில்லியம். அனுபவத்திற்கு மனம் கொடுக்கும் விளக்கமும் அதனால் ஏற்படும் பண்புகளும் தான் ஆளுமை. இது ஒருவரது குடும்ப பின்னணி, உடல், உள்ள ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றின் வழிநடத்துபவராக இருக்க வேண்டும் என்று கற்பித்தார்கள். வகுப்பு 8 பயனாளி வாயால் பேசுவதை மட்டுமல்லாமல் ஒலி, ஓசை, தொனி, உடல் மொழி, கண் அசைவுகள் ஆகியவற்றின் மூலம் அதிகமாக புரிந்து கொள்ளலாம். உடல் மொழி எப்போதும் பொய் சொல்லாது. சில நேரங்களில் பேச்சை விட மௌனம் அதிகமான செய்திகளை தரும். அரைகுறை செவிமடுத்தல், வடிகட்டிய செவிமடுத்தல் போன்றவற்றை தவிர்த்து தேர்ந்த செவிமடுத்தலை பயன்படுத்த வேண்டும் என்று கற்பித்தார்கள். ஆய்வும் ஃபாதர் வில்லியம். தர நிர்ணயம் செய்யப்பட்ட உளநல நிலை, ஆய்வளவீடுகள், நேர்காணல், உற்று நோக்குதல் என்னும் நிலைகளில் பயனாளியின் மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும். லிக்கட் என்னும் உளவியலாளர் தயாரித்த லிக்கட் ஸ்கேல் என்னும் அளவீடு முறையை கற்பித்தார்கள். டாக்டர் அருள் பிரகாஷ். பகுத்தறிதல் இல்லாமை, உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமையை வைத்து தீவிர மனநோயினையும் பயம், பதட்டத்தினை வைத்து சாதாரண மனநோயினையும் கண்டறிய வேண்டும். தனிமையை விரும்புபவர்களுக்கு மனச்சிதைவு நோயும், மிகவும் கலகலப்பாக இருப்பவருக்கு மன எழுச்சி நோயும் வர வாய்ப்பு அதிகம். தீவிர மனநோக்கி முதல் தேவை மருத்துவம் தான் என கற்பித்தார்கள். வசனைக்கு உதவி. ஃபாதர் தனிஸ்லாஸ். பயனாளியிடம் குற்றம் காணாமல், உணர்ச்சிக்கு அடிமையாகாமல், ஒத்து செயல்பட்டு உண்மை தன்மையுடன் முன்சார்பு எண்ணம் இல்லாமலும் கவர்ச்சிக்கு இடம் கொடுக்காமலும் தனித்தன்மையை மதித்து வேறுபட்ட கோணத்தில் பார்க்க வைத்து கடந்த காலத்தை கடந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வைக்க வேண்டும். நல்ல ஆற்றுப்படுத்துனர் தன்னால் ஆற்றுப்படுத்த இயலாத சூழ்நிலை வரும்போது பயனாளியை தகுதியான ஆற்றுப்படுத்தினரிடம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கற்பித்தார்கள். தீர்விருந்தால் மன பிரச்சனையும் இருக்கும். மனநல சிகிச்சைக்கு முன்பு மன பாதிப்பு எப்போது ஆரம்பித்தது, எந்த சூழலில் ஆரம்பித்தது, ஆரம்ப கால அறிகுறிகள் என்ன, இதற்கு முந்தைய சிகிச்சை பற்றிய விவரம் ஆகியவற்றை ஆராய வேண்டும். மன பாதிப்பு என்பது முற்பிறவியின் விளைவு. மந்திரவாதத்தால் வந்தது, திருமணம் செய்தால் குறைந்துவிடும் போன்ற தவறான எண்ணங்களை போக்க வேண்டும். சாதாரண மனநோக்கி மனநல ஆற்றுப்படுத்துதலும் நலம் பெற உதவும் என்பதை கற்பித்தார். சுந்தர்குமார். உளநல உதவி முறைகள் பல வகைப்படும். ரோலோமே என்பவரின் தத்துவமாகிய எல்லாம் முடிந்துவிடவில்லை, இன்னும் வழி இருக்கிறது என புரிய வைக்க வேண்டும்.
கெஸ்டால்ட் என்பவரின் தத்துவமாகிய முன்பு நடந்ததை விட்டுவிட்டு தற்சமயம் நடப்பதை நினைக்கவும் உணர வைக்கவும் வேண்டும். ஆரோக்கியமற்ற எண்ணங்கள் ஆரோக்கியமற்ற உணர்ச்சிகளை உருவாக்கும். எனவே ஆரோக்கியமான எண்ணங்களையும் ஆரோக்கியமான உணர்ச்சிகளையும் உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கலாம் என்று கற்பித்தார்கள். வகுப்பு 13 ஒரு குழு தமக்கென்று ஒரு நடைமுறையை தேர்வு செய்து அதன்படி நடப்பது கலாச்சாரம் எனப்படும். அவரவர் கலாச்சார பின்னணியில் தான் அவர்களது சிந்தனையும் செயலும் இருக்கும். ஆயினும் மற்றவர்களது கலாச்சாரத்தையும் நாம் மதிக்க வேண்டும். ஒருவரது கலாச்சாரத்தை மற்றவர் புரிந்து கொள்ளாத போது கலாச்சார மோதல் ஏற்படுகிறது. ஆற்றுப்பெண்ணரிடம் நமது கலாச்சாரத்தை திணிக்காமல் அவரது கலாச்சார பின்னணியிலேயே சிந்திக்க வேண்டும். ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தவர் என்ற உடனேயே அவர் இப்படித்தான் இருப்பார் என்ற தவறான முன் தீர்மானம் கூடாது என்று கற்பித்தார். அன்று மாலை சுமார் 3:30 மணி அளவில் சிறப்பு கிறிஸ்துமஸ் ஆற்றுப்படுத்துதல் விழா ஆயர் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. வகுப்பு 14 குழந்தைகளும் முதியவர்களும். சிஸ்டர் குளோரி பிறப்பு முதல் 3 வயது வரை உள்ள மழலை பருவத்தில் குழந்தைகளுக்கு பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மிக மிக தேவை. அவை முறையாக கிடைக்காத குழந்தைகள் நம்பிக்கையற்றவர்களாகவும் உணர்ச்சிகளுக்கு அடிமையானவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் மரபு நிலைக்கும் சூழ்நிலைக்கும் அதிக பங்கு உண்டு. நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது குடும்பத்தின் பொறுப்பு. குழந்தையின் ஆளுமைக்கு பெற்றோரின் ஆதிக்கம், அளவுக்கு மீறிய கட்டுப்பாடு போன்றவை தடையாக இருக்கின்றன. உளவியலாளர் எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தையின் முதல் நிலையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைத்தால்தான் அடுத்த நிலைக்கு சரியாக கடந்து செல்ல முடியும். முதியவர்களுக்கு மூளையில் உள்ள அணுக்களில் குறைவு ஏற்படுவதால் ஒருவித மன பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் பலர் ஞாபக ஆற்றலை இழந்து சிறு குழந்தையை போல் நடந்து கொள்வார்கள் என கற்பித்தார்கள். இதயம், கணையம், நரம்பு சம்பந்தமான பல உடல் நோய்களும் கோபம், பொய் சொல்லுதல், நேர்மையின்மை, பொறுமையின்மை போன்ற பல உடல்நல பாதிப்புகளும் ஏற்படும் என கற்பித்தார்கள். வகுப்பு மாற்றி உடல் உள்ள சமூக ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் வேதியியல் பொருட்கள் போதை பொருட்களாகும். மருத்துவத்துறையில் நோய் நீக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஊக்க மருந்துகளையும் இன்று மனிதன் போதைக்காக பயன்படுத்துகின்றான். போதைப் பொருட்களை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற மன உடல் சார்பு கொண்ட கட்டாய நிலையே போதை அடிமை நிலை, அடிக்ஷன் எனப்படும். கொடுத்து பிறகு சோர்வை உண்டாக்கும். போதை நோயாளி அவராக உதவி கேட்க மாட்டார், ஆனால் அவருக்கு கண்டிப்பாக உதவி தேவை என கற்பித்தார்கள். வகுப்பு 18 அல்போன்ஸ். குடும்ப ஆற்றுப்படுத்துதல் என்பது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் உறவு மற்றும் உரையாடல் பாணிகளை மாற்றி அவர்கள் அதிக வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற்றிட உதவும் ஓர் உளவியல் வழிமுறை. பெற்றோர் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதுதான் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தரும் மிகப்பெரிய பரிசு. சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச வரைமுறைகளாகும். ஆற்றுப்படுத்தின செய்கின்ற எந்த ஒரு செயலும் அதன் முறைகளும் சட்டத்திற்கு இசைந்ததாக இருக்க வேண்டும். உண்மையான முறையான ஆவணங்களை தயாரித்து பாதுகாக்க வேண்டும். நீதிமன்றம் கேட்டுக்கொண்டால் நம்மையோ பயனாளியையோ காப்பாற்றும் பொருட்டு ரகசியத்தை வெளியிடலாம் என கற்பித்தார்கள். முதலில் ஆற்றுப்படுத்துனரும் பயனாளியும் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் மேல் இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மிக மிக முக்கியம். அகங்காரத்தையும் சுயநலத்தையும் உதிர்ப்பதே ஆன்மீகம். கருணை என்பது கண்களில் இருந்து வெளிப்படுத்துகிறது அல்ல, அது இதயத்தில் இருந்து கசிய வேண்டும். தன்னைத்தானே இருக்கின்ற நிலையிலேயே பார்க்கின்ற சுய தரிசனமும் தன் செயல்களை தானே விமர்சித்து மாற்றிக்கொள்ளும் சுய விமர்சனமும் தேவை. நாம் நலமாக வாழ
டாக்டர் அமைதி, டாக்டர் சூரிய ஒளி, டாக்டர் சிரிப்பு, டாக்டர் உணவு ஆகிய நான்கு டாக்டர்களின் உதவி மிக மிக தேவை என கற்பித்தார்கள். நன்றி, வணக்கம். ஐயோ ஐயோ இது தெரியாதா அந்த ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். ஐயோ ஐயோ இது தெரியாதா அந்த ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். சின்ன சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவியே, உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்க ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? ஐயோ ஐயோ எப்படி கேட்காதே அந்த ஆண்டவர் கேட்டா கோச்சுக்குவாரே. ஐயோ இனிமே அப்படி கேட்காதே அந்த ஆண்டவர் கேட்டா கோச்சுக்குவாரே. எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காக்கவில்லையா? அவர் உங்களை தானே நேசிக்கிறார். எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காக்கவில்லையா? அவர் உங்களை தானே நேசிக்கிறார். ஆமாம் சிட்டு குருவியே, ஆமாம் சிட்டு குருவியே, இது மனுஷர்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரா? இல்ல உண்மை ஏனோ தெரியவில்லையே. ஆ ஆ, ஆ. மற்றவர் பயன்பட செய்வது சிறப்பு. எனவே இப்பயிற்சியில் தாம் பெற்ற ஆற்றுப்படுத்துதல் வித்தைக்கு செயல் வடிவம் கொடுத்து அதனால் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்திட வருகிறார் அருமை சகோதரி ரஜுலா. அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 மணி நேர ஆற்றுப்படுத்துதல் பயிற்சி வகுப்பு முக்கியமான ஆற்றுப்படுத்துதல் அனுபவமாக இருந்தது எனக்கு. இதை பற்றிய கருத்து பகிர்வில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆற்றுப்படுத்தல் பயிற்சிக்கு அழைப்பு வந்தபோது சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் இந்த பயிற்சிக்கு வந்தேன். முதல் வகுப்புகள் பெரிய அளவுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போக போக பயிற்சிகள்ல என்னை முழுமையா ஈடுபடுத்திட்ட பிறகு எனது HIV AIDS ஆற்றுப்படுத்துதல் பணியோட இங்கு நடந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்பு படுத்திய போது பல புதிய புரிதல்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு ஆற்றுப்படுத்தினரா நிறைய பேசணும், அறிவாளியா இருக்கணும், நல்ல வழிகாட்டியா இருக்கணும், நிறைய சொல்லி கொடுக்கணும், அழுத்தம் பிடிச்சியாவது அவங்கள சரி பண்ணிடணும், என்கிட்ட வரவங்க சரியாக தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மனநிலையில தான் நான் முதல்ல இருந்தேன். இந்த பின்னணியில தான் நான் இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்தது. ஏன்னா என்னோட பணியின் பின்னணி இப்படிப்பட்டதுதான். எனக்கு ஒரு பேஷண்ட், அதாவது ஒரு நோயாளி, அவர் HIV தொற்றுடைய நபரா, அது மாத்திரம் போதும் என்னுடைய ஆற்றுப்படுத்துதல். அவருக்கு மருந்து கொடுக்கணும், அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அடியனண்டா இருக்கணும், அதாவது அவர் அந்த மருந்துக்கு ஒத்து போகணும், அவரோட தொடர் கவனிப்பு ஃபாலோ எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவரோட சரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் பண்ணியாவது சரி பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு முதல்ல. அப்புறமா இந்த வகுப்புகள் தொடர்ந்து போக போக அந்த பயிற்சியில இதை ஈடுபடுத்திட்ட பிறகு நான் பயனாளி உலகத்திற்குள் சென்று பயணிக்கும் ஒத்துணர்தல் எனக்கு ரொம்ப தேவை, மிக மிக தேவை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். செயல்பாடுகள் மூலம் சிறந்த பணியாற்றி வரும் நமது மாநிலத்தை சார்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு மணிவண்ணன் IPS அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். ஆற்றுப்படுத்துதல் நற்சாதனம் சான்றிதழ்
பயிற்சி வகுப்பினருக்கு இரவு விழாவிலே என்னை அழைக்க வேண்டும் என்று நினைத்தார் மேதகு பிஷப் பீட்டர் ரெஜிஸ் அவர்களே மற்றும் ஃபாதர் ராஜன் மற்றும் ஃபாதர் நெல்சன் மக்கள் கொடுக்கிட்டு முதலில் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே ஒரு காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு எல்லாம் இந்த கூட்டு குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு தனித்தனியா எப்ப கல்யாணம் ஆனதோ இந்த நேரத்துல பொம்பளைங்களை எல்லாம் துவைக்க கூடாது, உடனே நம்ம தனி குடுத்தனம் போகணும்னு புருஷனை கூட்டு தனியா வந்துடுறாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது ஒரு வகையில நம்ம வந்து எக்கனாமிக்கலா வேணா நம்ம டெவலப் ஆகலாம், ஆனா மற்ற விஷயங்கள்ல நம்ம நிறைய பாதிக்கப்படும். கல்யாணம்னா குழந்தைகளை பார்க்கும்போது 2 பேரும் வேலைக்கு போவோம். இந்த யாருங்க குழந்தைகளை பார்க்கறது, அது ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகி அது வந்து பெருசா பூதகரமா அந்த குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம 10 பிள்ளையா இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் அப்பா தாத்தா யாராச்சும் கூட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம தான் கூட்டு போவோம். நம்ம விதைச்ச விதையை நம்ம தான் அறுவடை பண்ணி ஆகணும். நம்ம தான் தனி கொடுத்துருவோம் கூட்டுவோம். அப்ப நம்ம ஒண்ணு என்ன பண்றோம், உடனே புதுசா நீங்க தான் ஸ்கூல் கூட்டு என்னவே தெரியாது, உங்க பிள்ளை நீங்க ஸ்கூல் கூட்டு போங்க அப்படின்னு. அவன் பாரு வேலைக்கு போகணும், காலையில ஸ்கூல்ல போய் பையனை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அங்க ஆபீஸர் திட்டுவாரு, நீ ஏன் அவ்வளவு லேட் ஆகுது சார், என் பையன் கொஞ்சம் ஸ்கூல்ல விடணும் அப்படின்னு. இது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்து முடிச்சுட்டு போகும்போது முன்னாடி அவங்க ரெடியா சீட்டை மூடி வச்சுட்டு 4 மணிக்கு பையனை கூப்பிடணும்னு ஏதாவது போய்க்காரன் சொல்லிட்டு போகும்போது 10 நாள் போகும்போது 11ஆம் நாள் மாட்டிதான் ஆகணும் ஆபீஸர். இது மாதிரியே ஸ்ட்ரெஸ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து நமக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது ஒரு புறம். அடுத்து வந்து நிறைய பாத்தீங்கன்னா பசங்களை வந்து என்ன பண்ணிடுறாங்க, என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசுல வந்து ஹாஸ்டல் போடுறாங்க. என் பிள்ளை வந்து மான்ஃபோர்ட்ல படிக்கணும், அங்க படிக்கணும், இங்க படிக்கணும். பேரண்ட்ஸ் இல்லாமே அந்த குழந்தை வளர 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 அது என்ன ஆகுது, அந்த உண்மையான தாய் பாசம் தந்தை பாசம் இல்லாதனால ஈஸியா அடுத்தவங்களுடைய டைரக்ஷனுக்கு அந்த குழந்தை போகிறது. யாரு வந்து பாசம் காட்டுறாங்க, அப்ப நல்லவங்க பாசம் காட்டினாங்கன்னா அவருடைய வழி நல்ல வழியா போகும். தீயவர்கள் பாசத்தை காட்டும்போது அவருடைய வழி தீய செயல்கள். இது வந்து இதனாலேயே தான் இந்த அடிக்ட் ஆகுது. கஞ்சா போன்ற மது குடி இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து அடிக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்ப வேற வழி இல்லை. நம்ம சூழ்நிலையில நம்ம வந்து வேலைக்கு போய் ஆகணும், சம்பாதிச்சாகணும், இதே பார்த்தாகணும். இதுக்காக நம்ம ஒரு நெல்சன் நல்ல ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதை வந்து அவங்க சப்ஜெக்ட்லாம் நானும் இப்ப கேட்டேன், அவங்க 2 பேர் படிச்சிருப்பேன். உண்மையிலே எல்லாருக்குமே அந்த சப்ஜெக்ட் தேவை. இந்த சூழ்நிலையில நம்ம அதாவது எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப கம்மியான அளவுல இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆக நம்மளை வந்து அது நம்மளே அதை அமைக்கி நம்ம மனநோய் ஆளாகிற அளவுக்கு கொண்டு வந்து உண்மையிலேயே அந்த சிலபஸ் நானும் போகும்போது அவர்கிட்ட ஒன்று வாங்கிட்டு போய் நானும் போட்டு படிக்கலாம். ஜோக்குக்காக நான் சொல்லல, உண்மையிலே அனைவருக்கும் அந்த கவுன்சிலிங்கிறது நமக்கு தேவை. வாழ்க்கையில எந்த நிலையிலும் நமக்கு ஒரு சப்போஸ் முடிவெடுக்க முடியாத நிலைமைகள் வரலாம். அப்ப நம்ம யாராவது நம்ம நண்பர்கள் இதுக்கு வந்து இன்னொரு பெஸ்ட் என்னன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா, அதை இங்கிலீஷ்ல கூட ஒரு பழமொழி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் தி பெஸ்ட் கீ டு ஓபன் ஆல் தி கேட்ஸ் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சில ஐயோ நம்ம வெளியில சொன்னோம்னா அவங்க வந்து நம்ம தப்பா நினைப்பாங்களோ, நம்மளுடைய அந்தரங்கம்லாம் வெளியில தெரிஞ்சதோ அப்படின்னு நினைக்காம நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல வெல்ஃபேர் உள்ள நம்ம மேல ஒரு அஃபெக்ஷன் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய இதை வெளிப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஒரு குறு நாடகம். தீவிர மனநோயான மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர் செல்வி. இந்நோயினால் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் கலங்கி இருக்கிறார்கள். இவர்கள் ஆற்றுப்படுத்தல் பயிற்சி பெற்ற ராஜா இவர்களை சந்திக்கிறார். விளைவு என்ன என்பதை இதுவரை வந்துட்டீங்க வந்து என் மகளை வந்துட்டு என் வீட்டுல வந்து பார்த்துட்டு போங்கண்ணே. வாமா வந்து யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாமா. இல்லைங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன்.
பாத்தீங்களானே, இப்ப என்னைக்கு பார்த்தாலும் கொஞ்ச நாளா புக்க திறந்து படிக்கிறா. ஆனா என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியல. செவர பார்த்துக்கிட்டே சிரிச்சிரேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எம்மா அவன் கூப்பிடுறா, இவன் கூப்பிடுறா, அது வருதம்மா, பயப்படுறம்மான்னு என்ன சொல்லி சொல்லி அழுத்துட்டே இருக்கானே. சமீப நாட்களாக நல்லவர் தூங்குறாமா? அவன் ரூம்ல தனியா தான் தூங்குவானே, அதை நான் கவனிக்கிறது இல்லனே. கவனமா பார்த்துக்க வேண்டியதில்ல. அதுல ஒண்ணு இல்ல, எனக்கு அந்த பாவி பயலுவ என் பிள்ளைய சூரியன்கிட்டே செய்ய மாட்டான். அவன் குடும்பமாக நல்லாவே இருக்க மாட்டான். நான் வேதனை அடைகிறேன் என் குழந்தைய நினைச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்காது. எப்போ வந்தீங்க? தீனா நல்லா இருந்தாளா? நல்லா இருக்கமா? எப்படி இருக்க? எனக்கு இந்த வயர்லெஸ்ல இருந்து தகவல் வந்த மாதிரி இருக்குது. என்ன கவலை வருமா? என்ன தெரியல, இது எப்ப பார்த்தாலும் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியல, கெட்ட கெட்ட வார்த்தையா கேக்குது. கோபமா பேசுறாங்க, ரொம்ப மோசமா பேசுறாங்க. எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்ப கோபமா இருக்கு. சார் கொஞ்சம் தயவுசு இப்படி பேச கூடாதுன்னு சொல்லுங்க சார். சரிமா, நான் சொல்றேன். பாத்துக்கம்மா. ஐயா, பாத்தியடா, நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லையே. என் பிள்ளை நிலைமை பாத்தீங்களா? நான் என்ன செய்யணும் சார்? பதறாம இருக்குமா? இதை பார்க்கும்போது இன்னைக்கு மன சம்பந்தமான வியாதி இருக்கிறது போல தோணுது. வேற ஒன்றும் பிரச்சனையா தெரியல. நீங்க அதனால கொஞ்சம் பதறாம இருங்க. என் பிள்ளைக்கு மனநோயா வந்திருக்கு. ஆமாம்மா, நான் இப்போ 6 மாசமா நம்ம பிஷப்ல ஃபாதர் நெல்சனும் உங்க குழுவமா சேர்ந்து ஒரு 100 மணி நேரம் ஆற்றுப்படுத்தினர் பயிற்சி கொடுத்தாங்க. அதில் நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது டாக்டர் அருள் பிரகாஷ் அவங்க தீவிர மனநோயை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட உங்க மக செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் சொல்லி கொடுத்தாரு. அதனால அவனுக்கு கொஞ்சம் தீவிர மனநோய் வந்திருக்கிறது போலதான் தோணுது. நாம் அவரை பார்த்தா சரியாகும் போல தோணுது. அப்படியானே, அப்ப என் மகளை கூட்டிட்டு போலானே, இன்னைக்கே கூட்டிட்டு போயிடலானே. சரி, இன்னைக்கு அவங்க இருப்பாங்க. நம்ம அவங்க கூட்டு போய் அவங்க டாக்டர் அருள் பிரகாஷ் தேவையான மெடிசன் கொடுப்பாங்க. தொடர்ந்து அவளை சரியான வழியில நடத்துவாங்க. அதான் நம்ம அவங்ககிட்டே போகலாம். அம்மா சொல்லி எந்தியம்மா, மாமா நல்ல ஒரு கையில கொண்டு போவாங்க. வாமா, வா வா வா. நோயாகும் என்பதை அவர் உணர்த்தி அவர் மருந்து கொடுத்து ஆற்றுப்படுத்தலிடம் அனுப்பி வைத்தார். அதன்படியே சகோதரி பெலிசியாவிடம் தொடர் ஆற்றுப்படுத்துதல் பெற்று அப்பெண் இப்போது மனநலத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். இந்த மேலான வழிகாட்டுதலை ராசாவால் எப்படி செய்ய முடிந்தது? அவர் இந்த ஆற்றுப்படுத்துதல் பயிற்சியில் கலந்து கொண்டதால் இந்த சாதனையை நிகழ்த்தினார். நன்றி. வாழ்த்துறை துணை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வேந்தர் பாஸ்கரன் எம்ஏ அவர்கள் இடலமுடி பிரச்சனை போன்ற பல சிக்கலான சூழ்நிலைகளில் தனது திறமையால் மிகவும் சிறப்புடன் செயல்பட்டவர். தூய்மையும் நேர்மையும் அர்ப்பணத்தின் இரு தூண்கள் என்பதை தனது காவலர் பணியை கருத்தாக கொண்டு அஞ்சா நெஞ்சத்தோடு நேர்த்தியாக செயல்படும் துணை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் எம்ஏ அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு முன்னுதாரணமாக உங்க அம்மா நடித்துக்காங்க. அதுவும் தாயாக நடித்த உண்மையிலேயே ஒரு தாய் இவ்வளவு உணர்வு பூர்வமாக நடிப்பார்கள். அவருடைய ஆதங்கத்தை எப்படி சொல்லுவார்கள் சொன்னாங்க. அடுத்தது மகளாக நடித்த சகோதரியும் உண்மையிலேயே ஒரு மனநிலையால் பாதிக்கப்பட்டால் எப்படி நடித்தார்கள். அப்படி பார்க்கும்பொழுது சகோதரராக இருந்தவர் மட்டும்தான் எல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவர் பயிற்சி எடுத்தவர், அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக ஒரு 100 மணி நேர பயிற்சி எடுத்ததில் அவருடைய பணியையும் செவ்வளே செய்து கொடுத்தார். ஒட்டுமொத்தத்தில் ஒரு கவுன்சிலராக வேண்டும், ஆற்றுப்படுத்துதல் மற்றவரை ஆற்றுப்படுத்துதலுக்கு உட்படுத்த வேண்டும் என்றால்
இந்த 100 மணி நேர பயிற்சியில் எங்களுடைய எஸ்பி சார் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்டும் சைக்காலஜி, சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், ஹியூமன் நேச்சர் எல்லாத்தையுமே சப்ஜெக்டையும் அந்த 100 மணி நேர வகுப்பில் கிட்டத்தட்ட 6 மாத பயிற்சி காலத்துல ஃபாதர் வந்து ஒரு சப்ஜெக்டாக கம்பைல் பண்ணி அதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஆனா உலகத்துல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பள்ளி கவுன்சிலர். ஒரு கவுன்சிலிங் எஃபெக்ட் வரணும் அப்படின்னா நமக்கு இல்லாமல் இறைவனுடைய முழு அனுக்கிரகம் பெற்ற நாம் அந்த ஒரு நிலையை அடைவதற்கு மிகவும் கடினமாக உழைத்து அந்த மனநிலையை அடைய வேண்டும். அது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே கவுன்சிலிங் வர்றவங்க எல்லாரையுமே கூட்டு வரவங்க சொல்லிதான் கூட்டு வருவாங்க. அவன்கிட்ட நீ ரொம்ப தண்ணி அடிச்சுக்கிட்டு அலையில பாவா அவனை கொண்டு போய் டிஎடிக்ஷன் சென்டர்ல சேர்த்து விடுறேன். நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஒரு பெற்றோர் இருந்தா கூட பள்ளிக்கூடத்துக்கு போகாம திமுருத்தனம் பண்ணிக்கிட்டு என்னை எழுத்து பேசிக்கிட்டு அலையில வா பாரு ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, இல்லாட்டா ஒரு அண்ணன் இருக்காரு பாரு, அவரை கொண்டு போய் விட்டு அவன் சொட்டையெல்லாம் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி விரிசல்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் கவுன்சிலிங் ஒரு கவுன்சிலிங் சென்டர் கொண்டு வந்தாங்கன்னா நீ என்னென்ன திமிர்த்தனம் பண்ற வாய நீ அங்க வாய அவர் கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ இன்டெக்ஷன் கோர்ஸ் மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்மளிடம் வருவதற்கு முன்பாகவே அவரை கூட்டிட்டு வர நபர்கள் கவுன்சிலரை பத்தி சொல்லிட்டு வர்றாங்க. வரக்கூடிய நபர் வரட்டும், அவன் எவன் பெரிய 2 கொம்பு முளைச்சிருக்கான் நான் பாக்குறேன், அவன் என்ன பிடிக்கிறான் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் ஒரு குடிகாரனாக எடுத்துக்கொண்டா ஒரு டிஎடிக்ஷன் சென்டர் கொண்டு வரேன் அவன் தான் சொல்லுவான். பாப்போம் என்னை தண்ணி அடிக்க வேணான்னு சொல்றான்ல, அவன் கடைசியில் அவன் தண்ணி அடிக்காம இருந்தானா சரிதான். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில கூப்பிட்டு வர்றான், புருஷன் சொல்லுவான் அவன் கல்யாணம் முடிச்சு குடும்பம் இருந்துட்டு என் கதையெல்லாம் கேட்டு அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிடாம அப்படிங்கிற மனநிலையில தான் வருவான். ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் இருக்காருன்னா அவனும் அதே இல்லை பண்ணான், பாப்பா நான் படிக்கிறேன்னா அவன் படிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ வின்னிங் த கேம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நாம் வேகமாக ஓடியே ஆக வேண்டும். நாம் விரட்டக்கூடிய நபரை ஜெயிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் வேகமாக ஓடித்தான் ஆக வேண்டும். எனவே இந்த 100 மணி நேரம் கவுன்சிலிங் ட்ரைனிங் எடுத்தவங்க அப்படிங்கிறது எங்க எஸ்பி சார் சொன்ன மாதிரி இன்னும் 2 ஆண்டு காலத்திற்கு முழு மனதுடன் போராடும் பட்சத்தில் தான் தாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள், அவர்களை ஜெயிப்பதற்கு அவர்கள் போராடிய வழிமுறைகள் அனைத்தும் சேர்ந்துதான் அவர்கள் வெற்றியாளராக பார்க்க முடியும். இதுல 100 மணி நேரம் பயிற்சி எடுத்த 100 கவுன்சிலர்களும் உடனே வெற்றியை சுவைத்து விட முடியாது, நிச்சயமாக சொல்கிறேன். அதற்கு அதே போல ஒரு சகோதரி வந்து இந்த 100 மணி நேரம் பயிற்சி எடுத்துல அவர்களுடைய மனநிலை மாற்றத்தை அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய மனநிலை மாற்றத்தை நாம் எப்பொழுது உணர முடியும் என்றால் உங்கள் 100 பேரால் மனநிலை மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட நபர்கள் அனைவரும் இன்னொரு 6 மாத காலம் கழித்து அவர்களெல்லாம் வந்து அவர்கள் உங்களை பற்றி சொல்லும்போது மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு போராடினீர்கள், அந்த வெற்றியை பெற்றவர்கள் உங்களை பற்றி பேசும்போதுதான் முன்னாடியே ஃபாதர் வந்து உங்களுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து ஒரு 100 பேருக்கு மேல வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து உங்களை பயிற்றுவித்து உங்களை பயிற்சியாளராக கவுன்சிலராக வெளியில அனுப்பி அந்த இன்பத்தையும் அதை ஏற்பாடு கொடுத்த பிஷப் அவர்கள் முழுமையாக உணர முடியும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு கவுன்சிலிங் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அவங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். காவல்துறையில வந்து உண்மையிலேயே நிறைய வெற்றிகளை சந்திக்க முடியாத காரணம் பொறுமையின்மை தான். அது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு சின்ன வீடு இட பிரச்சனையா இருக்கட்டும், அவர்களை ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் பொறுமையாக உட்கார வைத்து பேசுவதற்கான நேரமின்மை காரணமாகத்தான் பல பிரச்சனையாக. என்னை பொறுத்தவரை முன்னாடி வந்து சார்பு ஆய்வாளர் இருக்கும் நிறைய நேரம் செலவழிப்பேன். குடும்ப பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நான் சாயங்காலம் 7 மணிக்கு மேல வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி வரை உட்காந்துலாம் 2 பேரும் தனித்தனியா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் 6 மணிக்கு மேல பெண்களை கூப்பிட்டு விசாரிக்க கூடாது அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணங்கள் தான். ஏன்னா 6 மணிக்கு மேல நம்மளுக்கு காவல் பணி பாதிக்காது அப்படின்னு. இந்த மாதிரி பணிச்சுமைகள் கூடும் பொழுது எங்களுடைய பணியும் நீங்கள் கவுன்சிலராக இருந்து ஆற்றக்கூடிய பணி எங்க எஸ்பி சொன்னாங்க, நீங்க பேர் எல்லாரும் போய் இவ்வளவு சேதனை பதிப்பது எங்களுக்கு தான் அது நல்லது அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னாங்க.
இந்த மாதிரி காவல்துறையிலிருந்து செய்ய முடியாத காரியங்களை எங்களுக்கு உதவியாக நீங்கள் வருவது எங்கள் காவல்துறை சார்பாக நன்றியுடன் நன்றி. அடுத்து கிராமிய நடனம். மனிதனின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் குடும்பம் இன்றியமையாதது. குடும்பத்தின் சந்தோஷம் தூய அன்பில் மிளிர்கிறது என்று குடும்ப ஆற்றுப்படுத்துதல் வகுப்பில் படித்தோம். கருத்தாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குதல் போன்றவை. கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தமிழக ஆயர் பேரவை. இப்பேரவையில் இதுவரை பேராயர்கள் மட்டுமே தலைமை பொறுப்பேற்றிருந்த நிலையை மாற்றி ஆயர்களும் தலைவராகலாம் என்ற ஒரு புதிய சரித்திரத்தை ஏற்படுத்தி தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் நம் ஆயர் அவர்கள். அதோடு தற்போது இருக்கும் தமிழக ஆயர்களில் அதிக நாட்கள் ஆயர் பொறுப்பிலிருந்து செயல்படுவரும் நம் அன்பு ஆயரே. இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான நம் ஆயர் பார்வையில் எளிமையும் செயல்பாட்டில் திறமையும் வாய்ந்தவர். இப்போது தலைமையுரையாற்றி பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் வழங்கி அதோடு நமக்கு பயிற்சி அளித்த கருத்தாளர்களுக்கு அவர்களது பொற்கரங்களால் சிறப்பு பரிசு வழங்கி இவ்விழாவிற்கு அழகு சேர்க்க வருகிறார்கள். மேதகு ஆயர் டாக்டர் பீட்டர் ரஞ்சியூஸ் அவர்கள் தற்போது தலைமையுரையாற்றுகிறார்கள். ஆற்றுப்படுத்தல் விழாவின் நிறைவு 100 பேர் 100 நாள் 100 மணிக்கு நேரம் பயிற்சி பெற்ற பெருவிழாவிலே சிறப்புரையாற்றி நம் அனைவரை மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு மணிமன்னன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற துணை கண்காணிப்பாளர் திருமிகு பாஸ்கரன் அவர்களை, பயிற்சி அளித்து பலரை பண்படுத்தி பலருடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு துணை புரிவதற்காக செயல்பட்டுக் கொண்டிருந்த பொறுப்பாளர்களை, பயிற்சி பெற்ற நண்பர்களை, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, அன்பு பிள்ளைகளை, குறிப்பாக தன்னுடைய தாய்மார்கள் நடனமாடுகின்ற பொழுது போட்டோ எடுத்துக் கொண்டிருந்த அவர்களுடைய பிள்ளைகளை உலகாக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறவும் வாழ்வில் மன அமைதி பெறுவதோடு பொருளாதாரத்தில் கூட வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படையான ஒரு நிலை இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை மாற்றும் அடிப்படையான தத்துவங்களில் இந்த ஆற்றுப்படுத்துதலில் சொல்கின்ற வார்த்தைகள், நீங்கள் யாரை ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்களுடைய உண்மையான நிலையை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற சிறப்பு நிலையை பெற்றவர்களாக இருப்பதனால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாத உள்ள தொடர்புபடுத்திக் கொள்வாங்க.
ஆனால் இந்த 25,000 ரூபாயை எத்தனை நாட்களிலே குடித்து முடித்து விடுகின்றார்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால் அதனால் ஏற்படுகின்ற கொடுமைகள் துன்பங்களை பற்றி கணக்கிட முடியாதவர்களாக இருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்புகின்றார்கள். 20 நாட்கள் 20 பாடத்திட்டங்களை பற்றி பேசிய பொழுது இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு இப்பொழுது ஒரு சின்ன கிண்டல். எங்களுக்கு பயிற்சி அளித்தார்கள், கற்று தந்தார்கள் அப்படிதான் சொன்னான். பயிற்சி பெற்றோம் சொல்லல, நாங்கள் கற்றுக்கொண்டோம் சொல்லல. ஆனால் தயவு செய்து மறந்துடாதீங்க சொன்ன வார்த்தையில நீங்க பயிற்சி பெற்றீங்க, நீங்க தெரிந்து கொண்டீங்க, கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னும் பயிற்சி கொடுத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆற்றுப்படுத்துதல் சொல்லும் பொழுதே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய சில அடிப்படையான கருத்துக்கள் எவ்வளவு பொறுமை உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய வாழ்விலே ஆற்றுப்படுத்தினவர்களை ஆற்றுப்படுத்துகின்றவர்களிடமிருந்து அடி வாங்கியது உண்டு. தயவுசெய்து மறக்கிறார். என்ன செய்யறோம்னு சொல்லி தெரியாத நிலையிலே வருகிறோம். அவர்களோடு நீங்கள் செய்கின்ற அந்த உறவுகள் நேர்மையும் உண்மையும் அவர்களாக உங்களை ஒருவேளை மாற்றுகின்ற மனப்பான்மை பெற்றவர்களாக மாற வேண்டும். பெரிய கவிஞர் வருகிறவர் மிகவும் குளிரான ஒரு நாளில் கவிதை எழுதி கொண்டிருந்தார். ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன. ஆனால் கண்ணாடி கதவுகள் இருந்ததுனால் உள்ளிருந்த வெளிச்சத்தை கண்ட சில குருவிகள் பறந்து பறந்து வந்து அந்த கண்ணாடியிலே மோதிக்கொண்டு திரும்பி பறந்து போயிட்டார். அவர் நினைத்தார், குளிர் தாங்க முடியாத இந்த குருவிகள் கொஞ்சம் சூடாக இருக்கின்ற இந்த அறைக்குள் வருவதற்காக விரும்புகின்றதே, அவர் உள்ளே வர முடியாமல் தயங்கி திரும்பி போகின்றதே என்று நினைத்து அந்த கண்ணாடிகளையும் கூட திறந்து வைத்தார். ஆனாலும் குருவிகள் உள்ளே வரவில்லை. சுற்றி சுற்றி வந்து பறந்து கொண்டே போனார். அவர் இறுதியாக சொல்லுகின்ற வார்த்தைகள், நானே ஒருவேளை அந்த குருவியாக மாறியிருப்பேன் என்றார். அந்த குருவிகளோடு பறந்து நான் முதலிலே உள்ள வருவதை பார்த்து என்னை பின்தொடர்ந்து வரும் என்று சொன்னார். ஒருவேளை அந்த பயிற்சி பெற்றவர்களெல்லாம் குடித்துக் கொண்டு பயிற்சி பெற்றவர்களாக மாற வேண்டும் நான் சொல்றேன். எனக்கு தெரிந்தவர்கள் நிரம்ப பேருக்கு உண்டு சொல்லல, ஒரு சிலர் அப்படி செய்தாங்க பாருங்க. இன்னைக்கு கேரளாவில் பெரிய பேராசிரியர் இருந்து பெருமையோடு போற்றப்படுகின்றவர். தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொன்ன வார்த்தை, முதல்ல அவங்க கூட போய் சேர்த்து கொள்வதற்கு அவர் பீடி முடியும். வாழ்க்கையிலே தொடாத அதுவரை ஆனால் போய் அவங்க கூட உட்கார்ந்து பீடி வைக்க ஆரம்பிச்சார். அதுக்கு பிறகு குடிக்கிற மாதிரி நடிச்சார். ஆனால் குடிக்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் அவர்களோட குடித்தாதான் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலை இருந்ததனால் அப்படி செய்தார். ஆனால் அவருடைய துணிவான மனநிலை எந்த அளவுதான் போக முடியும், எங்கு நிறுத்த வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை உடைந்தவராக இருந்ததனால் அந்த குழுவையை மாற்றி அமைக்கின்றவராக மாறுகின்ற சிறப்பு மாற்றி பெற்றவராக சிறந்து செயல்படுகின்றவராக சந்திராச்சேரி மறை மாவட்டத்தில் சமூக பணியாற்றுகின்ற ஒரு பேராசிரியர், அவரோட பெயர் சொன்னால் கூட ஒரு சிலருக்கு தெரியும், ஆபரணம் என்று சொல்வார்கள், சிறப்பாக செயல்படுகின்றவர்கள் இருக்கத்தான் இருக்கின்றார். நீங்கள் பேசுகின்ற பொழுதும் தயவு செய்து இந்த இரட்டை பொருள் தருகின்ற அவருடைய புத்தனாகவோ அல்லது குறைகூறுகின்ற வகையிலே பேசிவிடாமல் தெளிவான வார்த்தைகள் சொல்வதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்கின்ற நிலை வர வேண்டும் என்றால் இந்த பல பொருள் உள்ள வார்த்தைகளை ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தயவு செய்து மறக்காதீர்கள். நிரம்ப ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒருவேளை கிண்டல் திரும்பவும் கிண்டலாம். ஒரு முறை ஒரு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை இங்கிருந்து மறைத்து கொள்ளுகிறது. அதைத்தான் பட்டறிவு, படிப்பறிவு, புகுத்தறிவு என்றெல்லாம் நாம் சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. படித்ததை பிறர் பயனுக்காக பயன்படுத்துகின்ற சிறப்பு பண்புடையவர்களாக மாறுவதற்கு உங்களுடைய கால நாட்களிலே அல்லது வாழ்க்கையின் குறிப்புகளிலே தெளிவாக எவ்வளவு நேரம் நீங்கள் இதுவரை ஒருவேளை 100 மணிக்கு ஒரு நேரம் அல்லது 20 பாடங்கள் படித்து முடித்து விட்டோம் என்று பெருமையோடு சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு வாரத்தில் எத்தனை மணிக்கு ஒரு நேரம் இதற்காக செலவு செய்யும். ஒருவேளை உங்களை தேடி வருவனும் இருக்க மாட்டாங்க, நீங்களே போய் கண்டுபிடிக்கணும்.
நீங்களே அதற்காக முயற்சி செய்து தெரிந்து கொண்டவர்கள், உங்களை பற்றி தெரியாதவர்களாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் மாறுகின்ற அளவுக்கு உங்களை தேடி வருவார்கள், உங்களுடைய உதவியை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை மறந்து விடாது. யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள் என்றும் அவர்கள் சொல்வதை நீங்கள் கொட்டடிக்க மாட்டீர்கள் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களே உங்களிடம் தங்கள் உள்ளத்தை திறந்து சொல்கின்றேன். அதைத்தான் அவர்களை அடிப்படையான தத்துவங்களில் இந்த ஆற்றுப்படுத்துதலில் சொல்கின்ற வார்த்தைகள், நீங்கள் யாரை ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்களுடைய உண்மையான நிலையை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற சிறப்பு நிலையை பெற்றவர்களாக இருப்பதனால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாத உள்ள தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க. பாவசிங்கத்தில் சொல்றத யாரிடத்துமே சொல்லாமல் இருக்கின்ற சிறப்பு அருள். எத்தனையோ தவறு பொருட்கள் செய்திருக்காங்க. ஆனா இதுவரை யாராவது பாவசிங்கத்தினத்துல அவர்களிடத்தில் வெளிப்படுத்திய குறைகளை தவறுகளை வெளித்திருக்காங்களா? கடவுள் கொடுக்கிற ஒரு சிறப்பு அருள். ஆனால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அருள் கிடைக்க வேண்டும் சொல்லி நல்ல ஜெபம் செய்யுங்க. ஜெபமும் உங்களோட இறை உறவும் பிறருடைய வாழ்விலே நேர்மையோடு உண்மையை கண்டு கொடுக்கின்றவர்களாக தங்களை ஆற்றுப்படுத்துகின்றவர்களுடைய ஆர்வம் அக்கறை தன்னலம் படைத்தது அல்ல, சுயநலம் படைத்ததும் அல்ல. யாருக்காக நீங்கள் யாரை ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக மாறுகின்றீர்களோ அவர்கள் வளம் பெற வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு செயல்படுகின்றீர்கள் என்பதை அவர்கள் கண்டு கொள்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை, உங்களோடு அவர்கள் வைத்திருக்கின்ற நேர்மையான தொடர்பு வாழ்வில் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உயர்வடைவதற்கு காரணமாக துணை புரிகின்றவர் நீங்கள் என்பதை கண்டுகொள்கின்ற நிலை உருவாகட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். பயிற்சி தந்தவர்களுக்கு பாராட்டுகள். ஆதரப்பட்டு ஆற்றுதல் சொல்லி நினைக்காதீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சொல்வதோடு உங்களுடைய பணி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் பிறருக்கு தொண்டு புரிகின்றோம் என்ற பார்வையில் உங்களை இன்னும் அதிகமாக ஈர்க்கின்ற செயலாக மாறட்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். வணக்கம். சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடியா வந்து சொல்லுங்க. ஃபாதர் பீட்டர் பெனடிக்ட் ராஜன், ஃபாதர் அர்னால்ட், சிஸ்டர் அபிலாஷா, சிஸ்டர் மார்கரெட், சிஸ்டர் மேரி ஜெசிந்தா, சிஸ்டர் பிரேமா சேவியர், சிஸ்டர் ரெஜினா, சிஸ்டர் ரொமானா, சேவியர், சிஸ்டர் சுஷீலா, சிஸ்டர் விமலா ஜான்ஸ், ஆரோக்கிய கிருந்தா, அருள் செபாஸ்டியன், அருள் ஜெலஸ்டின் மேரி, அருள் குமரேசன், Viviana Elsie Moni, Bridget Siviyarani, Victor Sam, Christine,
Maria John Chandra, Marcel and Regula, Mary Ann, Maria Celestine, Mary Grace, Mary Rajan, Mary Amal, Martha Rosari, Megila, Michael Sahaya Glory, Nirmala, Oliver, Priya R, Priya S, Ragapushpam, Ragini Chandra, Regina Joshian, Regina Christopher, Robert Sahayam, Rosamma, Sahaya Parimala Selvi, Sahaya Pushpa, Sahaya Shanti, Sahaya Sheila, Sahaya Sindar, Kumari, Shanti John, Avida, Selva Gerald, Selva Rani, Selva Saroja, Selvi John, Mary, Shobha Mary, Shailaja Padma Lalita, Sivamala, Sonia, Vinodini Agastini,
Uncle Jose, Manisha, Ajay, Vinodini Understanding, வீடியோ எடுத்துறேன். Sunita Understanding, Susan Mundeli, K, Tanka Pushparani, Arpans Rajan, please. Mari. ராணி அடுத்து நம்முடைய இயக்குநர் தந்தை ராஜேஷ் நல்சன் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்து நமக்கு பயிற்சி அளித்த கருத்தாளர்களான அடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்திரு பாஸ்கரன் எம்ஏ அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. மணிவண்ணன் IPS அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்திரு பாஸ்கரன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. திரு நெல்சன், அருள் திரு அல்காந்தர், அருள் திரு மரிய மார்டின், அருள் திரு என் மார்டின், அருள் திரு ஐசக், அருள் சகோதரி பெலிசியா ஒரு கூட்டு குழுவாக இணைந்து செயல்படுகிறார்கள். இதில் சிறப்பாக சுயநலமற்ற அன்பின் அடிப்படையில் உலகம் ஏங்கினால் நல்லவைகள் நிலைத்திருக்கும், புன்னகை மலர்ந்திருக்கும், அமைதி நாமும் இறைவனின் ஒரு கருவியாக செயல்பட துணை நிற்கும் நமது பயிற்சி இயக்குனர் ஃபாதர் நெல்சன் அவர்களை ஏற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஆரம்பத்தில் இறைவனை அவருடைய மனத்தை கேட்டு நாம் இந்த கூட்டத்தை துவங்கினோம். நம்முடைய அன்பு ஆயர் தலைமை தாங்கி அதோடு மிகவும் மகிழ்ச்சியும் மிகவும் சந்தோஷம் கொடுக்கிற வகையிலே நம்முடைய
மாவட்டத்தின் குமரி மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்திரு மணிவண்ணன் அவர்கள் இங்கு நம்மோடு இருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அதோடு அவரோடு இணைந்து உயர்திரு பாஸ்கரன் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் நாகர்கோவில் நகரம் அவர்களும் வந்திருப்பது இந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாகுகின்றது. அன்புமிக்கவர்களே, இந்த மகிழ்ச்சி எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் 100க்கும் மேற்பட்டவர்கள் 105 பேர் சான்றிதழ் இருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நம்முடைய ஆயர் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய மாவட்டத்தின் தலைமை காவல் அதிகாரி அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள். நகரத்தின் துணை காவலர் நகரத்தின் அதிகாரிகளோடு இருக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சியான வேளையிலே ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். நான் பயின்று கொண்டிருக்கின்ற காலத்திலே எனக்கு சிந்தனைக்கு விருந்தாக அமைந்தது மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்ன வார்த்தைகள். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஐ ஹேவ் எ ட்ரீம். அவருடைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சொற்பொழிவானது என்னுடைய உள்ளத்தை தொட்டதாகும். பல தடவை அவருடைய சொற்பொழிவை நான் திரும்ப கேட்டதுண்டு. அந்த கனவானது அவருடைய அந்த கனவு இரவிலே வந்த கனவு அல்ல, வரும் பகலிலே வந்த ஒரு பகல் கனவு அல்ல, ஆனால் ஒரு லட்சிய கனவு, ஒரு வாழ்க்கை கனவு. ஒரு நாள் வரும் அன்று கருப்பர்களும் வெள்ளையர்களும் எல்லோரும் சமமாக இருப்பார்கள் என்ற ஒரு தீர்க்கமான கனவு. அந்த கனவு நனவாகியதா? ஆம், நனவாகியது. அதுபோலத்தான் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே, பயிற்சி பெற்ற காலத்திலே என்னை பலரும் கேலி செய்வார்கள், அமெரிக்காவிலே கிண்டல் பண்ணுவார்கள். இதெல்லாம் படிக்கிறீர்களே, குடும்ப ஆற்றுப்படுத்துதல், மது நோய் ஆற்றுப்படுத்துதல், போதை நோய் ஆற்றுப்படுத்துதல் என்று சொல்லிக்கொண்டே எல்லா ஆற்றுப்படுத்தலும் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் இதெல்லாம் மறை மாவட்டத்திற்கு நீங்கள் செல்லும் போது ஏதாவது பயன் இருக்குமா? ஏதாவது பங்கிலே போடுவார்கள், அங்கே நீங்கள் இந்த பணி செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது என்று பலரும் என்னை சொன்னதுண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு கனவு இருக்கிறது, அது ஒரு நாள் நனவாகும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்படி நினைக்கவில்லை. மறை மாவட்டத்தில் வரும்போது, நம்முடைய ஆயர்கள் இங்கு வரும்போது, நான் வரும்போது இங்கே இப்படி ஒரு புதிய பணியை, ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்த போதை நோய் பணியை மது நோய் நல பணி என்று ஒரு அமைப்பு உருவாக்கி அதிலே என்னோடு இணைத்து தந்தை அல்காந்தர், மரிய மார்ட்டின், ஐசக், என் மார்ட்டின் இவர்களை எல்லாம் இணைத்து ஒன்றா சகோதரி பெரிஷை அவர்களை நினைத்து இந்த ஒரு பணியை கொடுத்து, நெல்சன் நீங்கள் நினைத்த அந்த கனவை இப்போது நனவாக்குங்கள் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். எனவே இந்த வேளையிலே நம்முடைய அன்பு ஆயர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த வாய்ப்பை அவர்கள் கொடுத்ததால் தான், அவர்களாக நானாக கேட்போம், அவர்களால் கொடுத்ததால் தான் இன்று இந்த பணியை செய்ய முடிகின்றது. எனவே இறைவன் கொடுத்த வாய்ப்பு நான் படிப்பதற்கு, அடுத்து ஆயர் அவர்கள் இந்த பணியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் இந்த வேளையில் இங்கு வந்திருக்கின்ற அதிகாரிகளை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 பேருமே மிகவும் பிஸியானவர்கள், மிகவும் செல்வாக்குள்ளவர்கள், நிறைய வேலை உள்ளவர்கள். ஆனாலும் இருவருமே இங்கே அமர்ந்து இந்த ஆற்றுப்படுத்தல் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை கண்காணிப்பாளரை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே ஒரு குற்றமில்லா குமரி உருவாக வேண்டும் என்பது அவருடைய ஒரு கனவு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லும்போது கூட சொன்னார்கள், என்னிடம் நீங்கள் அடுத்த பயிற்சி நடத்தும் போது தற்கொலையை பற்றி, தற்கொலை தடுப்பு, தற்கொலை சார்ந்த விழிப்புணர்வு நீங்கள் இந்த மாவட்டத்திலே கொடுக்க வேண்டும் என்று நானும் தந்தை ராஜமணியும் தந்தை நெல்சிங்குமாக அவரை அழைக்க சென்ற போது சொன்னார்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய ஆசை நிறைவேற்றுவோம். எங்களுடைய ஆயருடைய உதவியோடும் இந்த பயிற்சியாளருடைய துணையோடும் எங்களுடைய மதுரை நலப்பணியின் விஷயத்த ஆயர் சொல்றாங்க, ஏற்கனவே சிறந்த முடிவு பண்ணியிருக்கா. எனவே கண்டிப்பாக அதை விரைவில் நடத்துவோம் என்றும், அப்போது நடத்தும் போது உங்களையும் அழைப்போம் என்றும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த வேளையிலே மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் இந்த பயிற்சியை நிறைவு செய்கிறீர்கள். சான்றிதழ் பெற்றதல்ல, நிறைவு செய்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் 20 மாதங்களாக தொடர்ந்து பலரும் ஆரம்பத்திலே சொன்னார்கள், இந்த பயிற்சி எங்க போக போகுது, ஆரம்பத்துல வருவாங்க, போய் கழுத தேய்ச்சி கட்டரும் பாதி, கடைசியில இது ஒரு 10-15 பேர்ல நிக்க வேண்டிய, கடைசியில தேர்வு நடக்கும் போது சகோதரி பெருசியாவை நான் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியம், தேர்வு நடந்த இடம் இல்லைங்க காலில், அப்படி இந்த அரங்கமே நிரம்பி இருந்தது. எனவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, பெருமையாக இருக்கின்றது.
ஆனால் இந்த மகிழ்ச்சியும் பெருமை எப்போது நிறைவேறும் என்றால் நாம் தொடர்ந்து வர வேண்டும், தொடர் பயிற்சி வர வேண்டும். இங்கு கற்றதை நாம் நம்முடைய பணித்தளங்களிலே செய்ய வேண்டும். பள்ளிக்கூடமாக இருக்கலாம், பங்குத்தளமாக இருக்கலாம், பொது இடமாக இருக்கலாம், எங்கு இருந்தாலும் இந்த பணியை செய்ய வேண்டும். எனவே இதற்கான திட்டம் என்னவென்றால், ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை நமக்கு சிறப்பு தொடர் பயிற்சி உண்டு. 1 மணி நேரம் ஒரு புதிய கருத்தை எடுத்து அதை பற்றி நமக்கு பயிற்சி அளிக்கப்படும். பின் 1 மணி நேரம் நம்முடைய பயிற்சி அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். அதன் பின்பாக இருக்கிற அரை மணி நேரத்தில் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதை பற்றி திட்டமிடுவோம். எனவே அந்த தொடர் பயிற்சியிலும் நாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வு இப்படி நடைபெற பலருடைய ஒத்துழைப்பு முக்கியம். நான் 1000 பற்றி சொன்னேன். 1000 ஒத்துழைப்பு 1000 சப்பரோட கையில் இருக்கு. 1000 ஆரம்பத்திலே ஒரு சுற்றுவட்டல் அனுப்பி இருந்தார்கள். எல்லா இடங்களுக்கும், மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளுக்கும், நிறுவனங்களுக்கும் 1000 தொடங்கி ஒவ்வொரு வாரம் அந்த மறை மாவட்டத்தில் உள்ள குருக்கள், அருள் சகோதரிகள், பணியாளர்கள், மக்கள் எல்லோரும் இந்த பயிற்சிகள் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பயிற்சி வெற்றி என்பது என்னுடைய வெற்றி அல்ல. நான் கனவை பற்றி சொன்னேன். இதனுடைய வெற்றி இந்த மறை மாவட்டத்தின் வெற்றி. எனவே நாங்கள் பார்ப்பது இது மறை மாவட்டத்தினால் செய்தது அல்ல. இந்த மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டும். 1000 இப்போது இந்த நாளைய தினம் ஒரு சுற்றுமணல் எல்லா ஆலயங்களும் வாசிக்கிறார்கள். குமரி மாவட்டமும் போதை கலாச்சாரம் வென்று எப்படி இந்த குமரி மாவட்டம் போதையிலிருந்து விடுபட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டும், எப்படி குமரி மாவட்ட மக்கள் மதுவில்லா ஒரு மகிழ்ச்சியான, நிறைவான, ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக நாளைய தினம் எல்லா ஆலயங்களிலும் அந்த சுற்றுப்படம் வாசிக்கப்படும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை இந்த மறை மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில் பலரும் உதவி செய்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் இந்த பயிற்சி ஈடுபட்ட, இந்த பயிற்சி அளித்த குருக்கள், சகோதரிகள், ஈடுபட்ட அனைவருக்கும், குறிப்பாக இந்த இடத்தை எல்லாம் நமக்கு தந்து இந்த இடத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்தில் பாராட்டுகளை கூறி, ஒரு கனவு நிறைவேறுகிறது. இன்னும் பல கனவுகள், என்னுடைய கனவுகள் மட்டுமல்ல, இந்த மறை மாவட்டத்தின் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று, அதற்கான அனுபவத்தை இறைவனும் நாமும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த வேளையில் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். எண்ணன்றி கொண்டாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்பது வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு. இக்குறளுக்கு உயிரோட்டம் கொடுக்க நம் விழாவிற்கு வருகை தந்து நம்மை மகிழ்ச்சி கடலில் நீந்தல் செய்து கொண்டிருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு நன்றி சொல்ல வருகிறார் அருள் சகோதரி ரெஜினா மேரி. அவனன்றி அணுவும் அசையாது என்பது போல் வறிய சான்றிதழ் வழங்கும் விழாவும் இறையருளால் மட்டுமே நடைபெற்றது என்ற உணர்வோடு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமது நன்றியை மனதார எடுத்துரைப்போம். நம்மை வித்தியாசமாக சிந்திக்க வைத்து கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழக பேராயர் அவைக்கே தலைமை ஆயராக பொறுப்பேற்று இறை மக்களை இறை வழியில் வழி நடத்துகின்ற ஆயர் ஆற்றுப்பெருளருக்கு தேவையான கருத்துக்களை சிறப்பாக நாங்களும் பயிற்சி பெற்றுக் கொண்டோம் என்று வித்தியாசமாக சிந்திக்க வைத்து பயிற்சி சான்றிதழ்களை பாங்கோடு அளித்துள்ளார்கள் நமது ஆயர். அவர்களுக்கு நம் சார்பாக உளம் நிறைந்த இதய நன்றிகளை நாவாறு கூறி வைத்திருக்கிறேன். மக்களின் தொண்டே மகேசனின் தொண்டு என்பதற்கேற்ப நாட்டின் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநிறுத்தி, மாவட்டத்தின் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநிறுத்தி நாடும் பொழுதும் செயலாற்றுவதோடு எம் விழாவுக்கு வருகை தந்து நாம் பெற்ற பயிற்சி கையேட்டை தனக்கும் தேவை என்று நமக்கு சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் உயர் திரு மணிவண்ணன் IPS காவல்துறை கண்காணிப்பாளர் குமரி மாவட்டம் அவர்களுக்கு எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு கூறுகிறேன். சட்டமும் ஒழுங்கும் வாழ்வின் இரு கண்கள் என்பதை போல நாகர்கோவில் நகரத்தில் மக்களிடையே ஒற்றுமையையும் ஒருமைப்பாடும் விளங்க கண்ணும் கருத்துமாய் தனது பணியை இடைவிடாது செய்து இவ்விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துறையில் காவல்துறை செய்ய இயலாத காரியங்களை எங்களோடு இணைந்து செய்கிறீர்கள் என்று கூறிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உயர் திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை பயிற்றுனர் இல்லையே பயிற்சி இல்லை. ஆற்றுப்படுத்துதலில்
பல துறையில் பயிற்சி பெற்றவர்களை ஒருங்கிணைத்து சிறந்த பயிற்சி அளித்து 100 மணிக்குள் 108 பயிற்சியாளர்களை பெற்றெடுத்து மிகவும் தளர்வாக அமர்ந்திருக்கும் நம் இயக்குனர் திரு நெல்சன் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பது என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இன்றைய நிகழ்வுக்கு அடித்தளமிட நமது இயக்குநருடன் இணைந்து எங்களை இந்நிலைக்கு உயர்த்திய எல்லா பயிற்சியாளர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றி. ஆற்றுப்படுத்தல் என்பது இக்காலகட்டத்தின் உயிர் நாடி என்பதை உணர்ந்து எங்கள் அனைவரையும் இந்த ஆற்றுப்படுத்துதல் பயிற்சிக்கு அனுப்பி வைத்த பங்கு தந்தையர்கள், எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களது நன்றிகள் பல கோடி. ஒளியும் ஒலியும் அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கு நன்றிகள். புகைப்படம் எடுப்பவர்களுக்கு எங்களது நன்றிகள். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பயிற்சியில் கற்றுக்கொண்ட பொழுது அரும் சுவை உணவளித்து எங்களை ஆதரித்து சமையல் செய்து படைத்த அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றிகள். உறுதியாக இதமாக இனிய நன்றிகள் யாருக்கு தெரியுமா? நம்மை அனைவரையும் மகிழ்வித்த நடனமாடியவர்கள், நாடகம் நடித்தவர்கள், பாடல் பாடியவர்கள் மற்றும் மேடை அழகுபடுத்திய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். அது மட்டுமல்லாமல் இங்கு வந்திருக்கும் எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள், எங்களுடைய அருமை குழந்தைகள் அனைவருக்கும் எங்கள் இரு கரக்கூடிய நன்றிகள். உயிர் தந்து உருவாக்கி நலப்படுத்தி ஆற்றுப்படுத்தி முதலும் முடிவுமாய் என் மக்களின் துன்பங்கள் கண்டே இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா பெரியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும் இதோ நான் இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் தலைவனாய் நானே இருக்கின்றேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணிதனை செய்வாரோ, அன்பும் மரணும் நீதியும் நேர்மை நிலை நிறுத்திடுவாரோ. யாரை யார் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும் இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா பெரியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும் இதோ நான்